ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு லீவுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா ஒரு 2-3 டேஸ் சேர்ந்தா போல் உடனே நம்ம எங்கேயாவது கிளம்பணுன்னு தானே ஃபஸ்ட்டு யோசிப்போம். சரி, திருச்செந்தூர் கோவிலுக்கு போகணுன்ற ஒரு பிளானுங்க ரொம்ப நாளாகவே. சரி போகலாம் அப்படின்றதுனால எங்கள் மாமா பசங்க, அவங்களுடைய ஃபேமிலி, எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து ஒரு வேன் ஒன்று எடுத்துக்கிட்டு, அதாவது ஒரு டெம்போ ஒன்று எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோங்க. ஒரு நைட், அதாவது வந்து புதன்கிழமை நைட் கிளம்பிட்டோம். ஸோ தேர்ஸ்டே ஃப்ரைடேலாம் ஒரு லீவ் இருக்கிறதுனால வந்து நாங்கள் கிளம்பியாச்சு. அதுக்குள்ளே போயிட்டே இருந்தோன்னு பார்த்துட்டா லைனாக அதுக்குள்ளே பசி வந்துருச்சு. இறங்கியாச்சு ஒரு இடத்துல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் தாங்க ட்ராவல் பண்ண மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகிட்ட மாதிரி இருக்குது. சரி எல்லோரும் இறங்குங்க, சாமி சோறு போடுது அப்படின்னு சொன்னாங்க. உடனே இறங்கிட்டோம்ல நாங்கள். எங்கே இந்த பக்கம் சாப்பிட்றதுக்கு ஹோட்டலோட என்ட்ரன்ஸ்லேயே நல்லா பிள்ளையாரப்பா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உட்காந்துட்டு வர வைக்கிறாரு. நல்லா ஹோட்டலும் நல்லா பெருசாக சூப்பராக இருந்தது. டைனிங் வந்து உள்ளேயும் இருக்குது, வெளியிலையும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நல்லா பெரிய ஹோட்டல், ஆரியாஸ் அப்படின்ற மாதிரி. நாங்கள் நினச்சோம் சரி எப்படி இருக்குமோ, உள்ளே வர இடமே கிடைக்கலையே, அவ்வளோ கூட்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு சரி காத்தோட்டமாக வெளியே உட்காந்துலான்னு பார்த்தா அதுக்குள்ளே என் பொண்ணு வீடியோ எடுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தலையில் படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நாம் அதெல்லாம் வந்து கண்டுக்கவே இல்லைங்க. நம்ம வந்தது சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த வேலையை கரெக்டாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இட்லியே அப்படி இப்படின்னு சாப்பிட்லான்ற மாதிரி இறங்கி வந்தோம் இல்லையா. அவங்க சட்னிலாம் எடுத்து வச்சுட்டாங்க. நம்ம எல்லாருமே இட்லி மட்டுமே ஆர்டர் பண்ணுறோன்ற மாதிரி. நாங்கள் சும்மா இருப்போமா, பரோட்டா, ஃப்ரைட் ரைஸு அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அப்போ தான் ஷேர் பண்ணி எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றதுனால நான் பாருங்கள் பரோட்டா வந்து வாங்கிட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு வாய் வரை கொடுத்துட்ருந்தேன். நான் இட்லியும் வந்து டேஸ்ட் பண்ணேன். எல்லாமே வந்து ஒரு ஒரு டைப்பாக வந்து ஆர்டர் பண்ணி ஒரு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்தோங்க. சரி எப்படி இருக்கும் டேஸ்ட்டுன்றதுனால நாங்கள் யோசித்து வந்தோம்ல. ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க. பில்லும் வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. இந்த பில்லுக்கு வந்து இவ்வளோ சாப்பிட்டது வந்து ஒரு சூப்பரான விஷயமே. அதோடு நாங்கள் அதையும் விட்டு வைக்கல. பீடா பக்கத்தில் இருந்தது பாருங்கள், அதையும் வந்து நிறைய இந்த ஸ்வீட் பீடாவில் எத்தனை ஐட்டம்ஸுங்க, என்னென்னவோ வச்சுருக்காங்க. அதில் என்னென்ன போடுறாங்க, அது என்ன பேருன்னு ஒன்றுமே தெரியாது. ஆக அதெல்லாம் போட்டால் ஏதோ நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால வாய்க்கு டேஸ்ட்டாக இருக்குமேனு என்னென்ன போட்டு கொடுத்தாலும் பரவாயில்லப்பா மடித்து கொடுப்பான்னு சொல்லிட்டு அதை வாயில் போட்டுட்டு போய் இதோட வண்டியில் உட்காந்தாச்சு. வண்டியில் இதோட ஸ்ட்ரெயிட்டாக திருச்செந்தூர் தாங்க ரீச்சு. ஏன்னா வந்து நைட் ஃபுல்லாக ட்ராவலு, விடிஞ்சதும் நான் வந்து திருச்செந்தூரில் ரீச் ஆகிடுவோம். இப்போ அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படின்னு மடக்கி காலை மடக்கி உட்காந்து அப்படி இப்படின்னு எப்படியோ தூங்கி முடிச்சாச்சு. பாருங்கள் விடிஞ்சாச்சு. நம்ம வந்து திருச்செந்தூரில் வந்து இப்போ ரீச் ஆகிட்டோம். இப்போ கோவிலுக்கு கிட்ட ஒரு ரூம் போட்டுட்டு அந்த இடத்துல போய் ஃப்ரெஷ் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தா ரூமே கிடைக்கவே இல்லை. சரி நம்ம ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு தானே இப்போது சும்மா என்ன தூங்கி எழுந்துக்க போகிறோன்னு சொல்லிட்டு சும்மா என்ன கிடச்சதோ அதை ஒன்று புக் பண்ணிவிட்டு அதில் போய் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டோங்க. இந்த பக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இடம்லாம் இருக்குது, ஆனால் வந்து அங்கெல்லாம் ஏதோ நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அதனால் சும்மா நாங்கள் வந்த வேலை குளிச்சது தான். ஆரம்பிக்கலாங்களா? அவ்வளோதாங்க. குளித்து முடிச்சுட்டு இப்போ பாருங்கள் ஒவ்வொருத்தராக ரெடி ஆகி நின்னாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கோயிலில் தான் போய் நிற்போன்னு பார்த்தா ஹோட்டலில் எடுத்துன்னு வந்து நிற்க வச்சுட்டாங்க. ஏன்னா வந்து ஹோட்டலில் வந்து இப்போ சாப்பிட்டுட்டு போயிடலாம், ஒரு சும்மா 2 இட்லியாவது சாப்பிட்டு போயிடலாம். ஏன்னா கோவில் உள்ள வந்து இன்றைக்கி நிறைய கூட்டம்னு வெளில அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. அது வேலைக்கிழமைன்றதுனால குருஸ்தலன்றதுனால கூட்டம் அதிகமாக இருக்கும் திருச்செந்தூர்லன்னு சொன்னதுனால சரி பசங்கள்லாம் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாம் சும்மா ஒரு லைட்டான ஒரு டிஃபனை வந்து உள்ளே தள்ளியாச்சு. சாப்பிட்டுட்டு இதோட வந்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போய் நின்னாலும் எவ்வளோ நேரம் க்யூ ஆனாலும் கொஞ்சம் ஒரு தெம்பாக வந்து க்யூவில் நின்று சாமி பார்க்கலாம்ல. சாமி வந்து சாப்பிடாம தான் வந்து என்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு எப்போவுமே சாமி சொல்ல மாட்டார். அதனால் நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு நாங்கள் தெம்பாக போய் திருச்செந்தூர் லைனில் நிற்கிறதுக்காக கிளம்பிட்டோம்.